பாலிடிக்ஸ் வந்து நான் ரொம்ப வீட்டில் சண்டை போட்டு அடம் பிடிச்சி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் பாலிடிக்ஸுக்கு வந்தேன். ஏன் திமுக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு திமுகவோட கொள்கைகளில் எப்போதுமே ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஐவ் ஆல்வேஸ் பீன் பொலிட்டிக்கலி அவேர். கம்யூனிசம் பற்றி தெரியும், திமுக பற்றி நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். அண்ட் எப்போதுமே அந்த ஒரு ஈடுபாடு இருந்தது திமுகவோட கொள்கைகளில். எனக்கு கலைஞர் ஐயானா ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்டு எப்போ அந்த ஃபீலிங் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா, நான் ரொம்ப ட்ராவல் பண்ணுவேங்க விஜய். நியூட்ரிஷனிஸ்ட்டாக இருக்கிறதுனால நிறையா கான்ஃபரன்ஸஸ்க்கெல்லாம் போவேன். டெல்லி, ஹரியானா அங்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் போயிருக்கேன். அங்கே ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, நார்த் இந்தியாவில் இருக்கிற அவங்களோட வாழ்வியல் கம்பேர் பண்ணால் நம்மளோட வாழ்வியல் கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்களது எவ்வளோ மோசமாக இருக்குது, நம்மளது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆமாம், அங்கே டெல்லி இஸ் நாட் அ சேஃப் பிளேஸ். எனக்கே வந்து நான் அங்கே ஒரு ஆட்டோவில் ஒரு பக்கம் போகிறேன், ஒரு கேப் எடுத்துகிட்டு போகிறேன்னா எனக்கு பயமாக இருக்கும். நான் என் ஹேண்ட்பேக்கெல்லாம் வந்து கெட்டியாக பிடிச்சிப்பேன், எனக்கு ஹிந்தி வேறு தெரியாது. ஸோ ரொம்ப பயமாக இருக்கும். சவுத் இந்தியா வந்து எல்லா ஃபீல்டுலேயுமே நம்ம வந்து தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கிறதுக்கு காரணம் திமுக கவர்மெண்ட் தான். மக்கள் பிரச்சனைகள் பற்றி ஒரு புரிதல் இருக்கிற கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் தான். எப்போதும் மக்களை பற்றி யோசிக்கிற ஒரு சிஎம் எங்களோட லீடர். அண்ட் எங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப டவுன் டு எர்த் அண்ட் அப்ரோச்சபிள். உதயண்ணா, அன்பில் அண்ணா, சேகர் பாபு ஐயா, டிஆர்பி ராஜா அண்ணா, மாசு அண்ணா, எல்லாரும் ரொம்ப ஒரு எளிமையாக பழகுவாங்க. அது எனக்கு எங்கள் கட்சியில் ரொம்ப பிடிச்சிது.